ஹலோ செல்லக்குட்டீஸ், வாங்க நம்ம இந்த வீடியோவில் கவிதை பேழை இயல் 6 வளம் பெறுக. வளம்னாலே என்ன செல்லக்குட்டி, நம்ம எப்பவுமே நல்ல செல்வ செழிப்போட நல்லபடியாக வாழணும்னா அதுக்கு மழை மிக மிக முக்கியம். அந்த மழையை பற்றி தான் இந்த இயல் முழுக்க பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பான ஒரு பாடலை யார் எழுதியிருக்காங்கன்னா, இந்த பாடல் எழுதினவரை யாருன்ட்டு இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. இந்த நூலை தகடூர் யாத்திரை அப்படின்ற ஒரு நூல்லேருந்து எடுத்திருக்காங்க. ஆசிரியர் பெயர் அறிய முடியாத நூல்களுள் ஒன்று தகடூர் யாத்திரை. தகடூர் இன்று தர்மபுரி என்று அழைக்கப்படுகிறது. இந்நூல் முழுமையாக கிடைக்கவில்லை. இந்நூலில் சில பாடல்கள் புறந்திரட்டு என்னும் தொகுப்பிலிருந்து கிடைக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஆசிரியர் பெயர் தெரியலைனாலும் அவர் எழுதி வச்ச பாடல் இன்றும் உயிர்ப்புடன் இருந்து மக்களுக்கு நல்லதை தான் செஞ்சிட்டு இருக்கு. அது என்ன பாடல்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகேவா? பெரு நீரால் வாரி சிறக்க இரு நிலத்து இட்ட வித்து எஞ்சாமை நாறுக. நாரார முட்டாது வந்த மழை பெய்க. பெய்த பின் ஒட்டாது கிளை பயில்க. அக்கிளை பால்வார் பிறைஞ்சி கதிரீன அக்கதிர் ஏற்கெழு செல்வர் களம் நிறைக. அக்களத்து போரெல்லாம் காவாது வைகுக. போரின் உருகெழும் ஓதை வெறியி படை யொடு நாரை பிரியும் விளை வயல் யானர்ந்தாக அவன் அகன்றலை நாடே. செல்லக்குட்டீஸ், இந்த பாடல் மூலயமா உங்களுக்கு என்ன தெரியுது? ரொம்ப செய்யுள் வகையை சார்ந்தது, மிக அழகான இனிமையான பாடல். ஆனால் டக்குன்னு நம்மளுக்கு பொருள் விளங்கலை இல்லையா? இதை பொருளோடு பார்த்தீங்கன்னா ரொம்பவே இந்த பாடல் இனிமையான பாடலாக இருக்கும். அதாவது பெரியவங்க வாழ்த்துவாங்க, 16 செல்வமும் பெற்று பெருவாழ்வு வாழ்க. இது ரெண்டே அடிதான், 16 செல்வம் பெற்று நீடோடி வாழ்க. ஆனால் அந்த வரிகளுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா எவ்வளோ 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 பொருள் நிறைஞ்சிருக்கு இல்லையா? அதே மாதிரி தான் இந்த பாடலும் அதிகமாக பொருள் நிறைஞ்சிருக்கு. அந்த பொருளை பார்க்கறதுக்கு முன்னாடி சொல்லும் பொருளும் கொஞ்சம் பார்க்கலாம். வாரினா வருவாய். வாரினா என்னதுமா? வருவாய். எஞ்சாமை குறைவின்றி. முட்டாது தட்டுப்பாடின்றி. ஒட்டாது வாட்டமின்றி. வைகுக தங்குக. ஓதை ஓசை. வெறியி அஞ்சி யானர் புது வருவாய். ஓகேவா? இந்த பாடலுடைய பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா, சேர மன்னனின் அகன்ற பெரிய நாட்டில் பெருகிய மழை நீரால் வருவாய் சிறந்து விளங்குக அப்படின்னு சொல்றாரு. ஃபஸ்ட்டு சேர மன்னன் நாடு ரொம்ப பெருசு. அந்த பெரிய நாட்டில் மழை பொழிவதால புதிய வருவாய் சிறந்து விளங்குக அப்படின்னு சொல்றாரு. அகன்ற நிலப்பகுதியில் இவ்விதைகள் குறைவின்றி முளைவிடுக. ஃபஸ்ட்டு நல்லா மழை பெய்யணும்னு சொல்லிட்டாரு. மழை பொழியறது மட்டும் இல்லாமல் அந்த நிலப்பகுதிகளில் விதைகள் குறைவின்றி முளைக்கணும் அப்படின்னு சொல்றாரு. முளைச்சா மட்டும் போதாது, முளைத்த விதைகள் செழிப்புடன் வளர தட்டுப்பாடின்றி மழை பொழிக. திருப்பி சொல்றாரு, ஃபர்ஸ்ட் அந்த விதை முளைக்கணும்னாலே மழை பெய்யணும். அந்த விதை முளைச்சிட்டதுக்கு அப்புறமேட்டும் அப்பப்போ தண்ணி வேணுமா வேணாமா? தண்ணி வேணும் தானே. அதுக்காக அந்த விதைத்த முளைகள் நல்லபடியாக வளரணுன்றதுக்காக மழை அப்பப்போ விடாமல் பெய்யணும் அப்படின்னு சொல்றாரு. தட்டுப்பாடின்றி பெய்யணும் அப்படின்னு சொல்றாரு. தகுந்த காலத்தில் மழை பொழிவதால் பயிர்கள் வாட்டமின்றி கிளைத்து வளர்க. நம்ம வள்ளலார் சொல்லும் பொழுதுல என்ன சொல்றாரு? வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் நானும் வாடினேன்னு சொல்றாருல. அப்ப பயிர் வாட்டமே அடையக்கூடாது. அந்த அளவுக்கு அதுக்கு தண்ணீர் கிடைச்சிக்கிட்டே இருக்கணும். அந்த அளவுக்கு நல்லபடியா மழை பொழியணும் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம கிளைத்து செழித்த பயிர்கள் பால் முற்றி கதிர்களை ஈனுக. நல்லா செழிச்சு வளர்ந்தா மட்டும் போதாது, நல்ல பால் வரா மாதிரி கதிர்களை கொடுக்கணும். பால் வரா மாதிரினா சொத்த கதிர்கள்லாம் இருக்கக்கூடாது. சில இதில் விதைகள் பார்த்தீங்கன்னா சொத்தையாக இருக்கும், அதில் பாலே வராது. விதையே இல்லாதப்ப அது எப்படி பால் வராது இல்லையா? அப்போ அந்த விதைகள் நல்ல விதைகளாக இருக்கணும், அதுலேருந்து பால் நல்லா வரணும் அப்படின்னு சொல்கிறாரு. அக்கதிர்கள் அறுவடை செய்ய பெற்று ஏறினால் வளம்
வளம் சிறக்கும் செல்வர்களின் களத்தில் வந்து நிறைக அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அறுவடை செஞ்ச பொருட்கள் எல்லாம் ஒரு இடத்துல கொண்டு போய் பாதுகாத்து வைப்போம் இல்லையா, அது செல்வர்களுடைய பெரிய இடமா இருக்கும். அந்த மாதிரி பெரிய இடத்துல போயிட்டு எல்லா பொருளும் வந்து சேகரமாகணும் அப்படின்னு சொல்றாரு. அக்களத்தில் வந்து நிறைந்துள்ள நிற்போர் காவல் இன்றிய விளங்குக. என்ன சொல்றாங்க, எப்பமா வந்து ஒரு பொருளுக்கு நம்ம காவல் வைப்போம், அந்த பொருளை யாராச்சும் திருடிட்டு போயிடுவாங்களோ இல்லை நமக்கு இல்லாமல் போயிடுமோன்ற ஒரு பயத்துல தான் அந்த பொருளுக்கு வந்து நம்ம காவல் காப்போம். நமக்கு யார் வந்து எவ்வளோ எடுத்துட்டு போனாலும் நம்மளுக்கு நிறையவே இருக்கும் அப்படின்ற ஒரு பாதுகாப்பு உணர்வு, உபரிமிதம், அதிகப்படியான பொருள் இருக்கும் பொழுது நம்ம அதுக்கு அதிகமாக வந்து காவல் போட மாட்டோம். அதை தான் இங்கே சொல்றாரு. அந்த காவல் எதுக்கு இருக்கக்கூடாதான், நிறைய உயிரினங்கள் பறவைகள் வந்து அந்த கதிர்களை வந்து சாப்பிட்டுட்டு போட்டோம் அப்படின்று பெருந்தன்மையாக வந்து நம்ம விட்டுறதை தான் வந்து காவல் இன்றி இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஓகேவாம்மா? அப்போ போரினை அடித்து நெல்லினை கொல்லும் காலத்தில் உழவர்கள் எழுப்பும் ஆரவார ஒளியால் நார இனங்கள் அஞ்சி தம் பெண் பறவைகளோடு பிரிந்து செல்லும் சிறப்புடைய சேர மன்னரின் அகன்ற பெரிய நாடு புது வருவாயுடன் சிறந்து விளங்குக அப்படின்னு சொல்றாரு. எவ்வளோ அழகாக சொல்கிறாரு பாரு. அந்த நெற்கதிர்கள் வந்து அதிகமாக வந்து இருக்கு இல்லையா, அந்த நெற்கதிர்கள் வந்து அதிகமாக இருக்கும் பொழுது உழவர்கள் வந்து சந்தோஷத்தில் கூச்சல் போடுவாங்க. அப்படி கூச்சல் போடுறத கேட்டு அங்கே நெற்கதிர்களை சாப்பிட்டுட்டு இருக்க நாரைகள் வந்து தங்களுடைய பெண் நாரைகளோட சேர்ந்து பறந்து வேற இடத்துக்கு போகணும். அந்த மாதிரி பெரிய மன்னனான சேர மன்னன் வந்து புது வருவாயோட நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அழகான பாடல் வந்து முடியுது. ஓகேவா செல்லக்குட்டீஸ்? நம்ம நெக்ஸ்ட் வீடியோல வந்து இதற்கான கேள்வி பதில்களை பார்க்கலாம். தேங்க்யூ. வாங்க நம்ம இந்த வீடியோல வளம் பெருகுக இந்த பாடத்திற்குரிய கேள்வி பதில்களை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, தோட்டத்தில் தம்பி ஊன்றிய டேஷ் எல்லாம் முளைத்தன. வித்துக்கள் எல்லாம் முளைத்தன. என் நண்பன் செய்த தொழிலில் அவனுக்கு வாரி பெருகிற்று. அக்களத்து என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆ கூட்டல் களத்து. கதிர் கூட்டல் ஈன என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கதிரீன. குருவினா, பயிர்கள் வாட்டமின்றி கிளைத்து வளர தேவையானது யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கான விடை வந்து நான் உங்களுக்கு பாடத்திலே சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ என்னன்னு பார்க்கலாம். தகுந்த காலத்தில் மழை பொழிவது பயிர்கள் வாட்டமின்றி கிளைத்து வளர தேவையானது ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். முளைச்சா மட்டும் போதாது, அந்த முளைவிட்ட பயிர்கள் வந்து நல்லா செழித்து வளரணும்னா நமக்கு மழையும் தேவை. உழவர்கள் எப்பொழுது ஆரவார ஒலி எழுப்புவர்? போரினை அடித்து நெல்லினை கொல்லும் காலத்தில் உழவர்கள் ஆரவார ஒலி எழுப்புவர். உழவு தொழில் பற்றி தகடூர் யாத்திரை கூறுவன யாவை? சேர மன்னரின் அகன்ற பெரிய நாட்டில் பெருகிய மழை நீரால் வருவாய் சிறந்து விளங்குகிறது. அகன்ற நிலப்பகுதியில் வித்துக்கள் குறைவின்றி முளைவிடுகின்றன. முளைந்த விதைகள் செழிப்புடன் வளர தட்டுப்பாடின்றி தகுந்த காலத்தில் மழை பொழிகிறது. இதனால் கிளைத்து செழித்த பயிர்கள் பால் முற்றி கதிர்களை ஈனுகின்றன. அக்கதிர்கள் அறுவடை செய்ய பெற்று ஏறினால் வளம் சிறக்கும் செல்வர்களின் களத்தில் வந்து நிறைந்து நெற்போர் காவல் இன்றியே விளங்குகிறது. போரினை அடித்து நெல்லினை கொல்லும் காலத்தில் எழுப்பும் ஆரவார ஒளியால் உழவர்கள் ஆரவார ஒளி எழுப்புவர். ஓகேவா? அடுத்து பாருங்க, சிந்தனை வினா. உழவு தொழிலில் சிறக்க இன்றியமையாததாக நீங்கள் கருதுவன யாவை? உழவு தொழில் சிறக்க பருவம் தவறாமல் நல்ல மழை பொழிய வேண்டும். உழவு தொழில் செய்வோர் கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும், மேலும் ஊக்குவிக்கப்பட வேண்டும். விவசாய பொருள்களுக்கு நல்ல விலை கிடைக்க வேண்டும். உழவர்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்த வேண்டும். விவசாயிகளுக்கு குறைந்த விலையில் விதைகள் உரங்கள் கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும். ஓகேவா செல்லக்குட்டீஸ்? நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த லெசன் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.